கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி துயிலாரும் பொருளில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு மீடூர் தலைகமாதோ திருச்சிற்றம்பலம். வேதப் பொருளுணர்ந்தோம் மேவி சிவாகமத்தின் தேதிரி பொருளும் தெரிந்து விழுந்தோம் ஏது குறை தெற்றி சூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கேற்புக்கு திருச்சிற்றம்பலம். பன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தினிற தந்தி முக தொந்தி வைற்றங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் திருச்சிற்றம்பலம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா புத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல அங்கே இருக்க நம்மை உடலுரை அளவாய் சொக்கநாத பெருமானினுடைய திருவருத்துணை கொண்டும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது குருவருத்துணை கொண்டும் நாம் தொடர்ந்து திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் அருளி செய்த உண்மை விளக்க நூலினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த முறையில் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டுகின்ற அனுபவ ஆசிரியராக எழுந்தருளி இருக்கின்ற மெய்கண்ட தேவநாயனாரிடத்தே பொய்காட்டா மெய்யராக சிவமாகவே விளங்கி தோன்றுகின்ற அவருடைய திருவடிக்கு கீழே கேவல நிலையிலிருந்து சகல நிலையை அடைந்து இந்த சகல நிலையிலேயும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் இப்படி தொடர்ந்து செல்லுகின்ற இந்த தாவர சங்கமமாகிய பிறவிகளிலே பல்வேறு பிறவிகளை அடைந்து அந்த பிறவிகளை அடைந்த காரணத்தினாலே செய்த புண்ணிய பாவங்களினுடைய தன்மையினாலே மிக அருமையான முறையிலே சிவ புண்ணியத்தை செய்து, ஏன்னா சிவஞானத்துக்கு ஏதுவாக அமையக்கூடியது சிவ புண்ணியங்கள். அப்படி அந்த சிவ புண்ணியங்களை நமக்கு சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சிவ புண்ணியங்கள் 10 முறைமையிலே நம்மை பொருந்தும் அப்படின்ட்டு அதை நமக்கு எடுத்து காட்டுகின்ற பொழுது அபுத்தி பூர்வ சிவ புண்ணியம், புத்தி பூர்வ சிவ புண்ணியம். இதிலே முதலிலே ஒரு உயிரை எது பொருந்துகிறது என்று பார்த்தோமானால் அந்த உயிரானது அறியாமல் ஏதோ ஒரு வகையிலே சிவத்தை வழிபடுகிற அந்த நிலையிலே அந்த வழிபாட்டினுடைய பயனாக அந்த உயிருக்கு அந்த புண்ணியம் வாய்க்கின்றது. அதனால தான் சிவபுண்ணியங்கள் வரும் வழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10 எடுத்துக்காட்டுகின்ற முறையிலே முதலாவதாக எடுத்துக்காட்டுவது அபுத்தி பூர்வ சிவபுண்ணியம்தான். அதாவது புத்தி பூர்வம்னா தெரிந்து செய்வது, அபுத்தி பூர்வம் அப்படின்னா அந்த புத்திக்கு தெரியாமல் நாமவே செய்வது. அதை நமக்கு உதாரணமாக பார்க்கும் பொழுது திரு ஆனைக்காவிலே அந்த விளக்கினை அந்த எலியானது அங்கே இருக்கக்கூடிய நெய்யை உண்ணும் பொருட்டு தான் சென்றது. ஆனால் அந்த மும்மரத்திலே அது விளக்கினுடைய திரியை தூண்டிவிட்ட காரணத்தினாலே, அது பிரகாசமாக எரிந்த காரணத்தினாலே, அந்த சிவபுண்ணியத்தினாலே அது அடுத்த பிறப்பு உயர்ந்த பிறப்பாக அமைந்தது அப்படின்றதையெல்லாம் நம்ம இப்போ வரலாறுகளின் வழியாக புராணங்களின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் அந்த அபுத்திபூர்வ சிவபுண்ணியமே உயிருக்கு அடுத்தடுத்த உயர்ந்த ஒரு பிறவியினை கொடுத்து, உயர்ந்த பிறவியை கொடுத்ததோடு மட்டுமல்லாது, உயர்ந்த பிறவி என்பது அறிவால் உயர்ந்த பிறவியாக இந்த நூல்களை எல்லாம் பயில வேண்டுமென்றால் நமக்கு இந்த மானுட பிறப்பு கிடைத்தால்தான் இந்த நூல்களை பயில முடியும். நமக்கு மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல மனிதராய் தேவராய் அசுரராய் அப்படின்னு அந்த வகையில் போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்காது? நூல் பயிற்சியும் அந்த உயரிய ஞான நிலையினையும் நம்ம அடைய முடியாது. இதே நமக்கு மாணிக்கவாசக பெருமானே எடுத்து காட்டுகிறார். புவனியில் போய் பிறவாமே அவமே நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்களாம்.
யார் இருவர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணுவும். ஏன் அப்படின்னா இந்த புவனி தான் சிவன் வந்து உய்ய கொள்ளுகின்ற இடமா. அதனால் இங்கே பெருமானினுடைய திருவருளை பெற்று உய்வினை தேடுவதற்குரிய நிலையினை அடையாமல் நாம் இந்த விஷ்ணுவினுடைய பதமே பெரிய பதம் என்று இந்த பதவியை பிடித்து கொண்டிருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக அங்கு நமக்கு ஆசிரியர் எடுத்துக்காட்டி அருள்வார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே மனிதராய் தேவராய் வல்லசுரராய் இப்படி சென்று கொண்டிருந்த இந்த பிறப்பில் பெருமானினுடைய அந்த திருவருள் வாய்த்த காரணத்தினாலே அந்த உயிரானது சரியையிலே ஈடுபடும். அப்படி சரியையிலே ஈட்டப்பட்ட புண்ணியத்தின் காரணமாக அந்த உயிருக்கு அந்த அறிவிலே சிவபெருமானை உள்ளும் புறம்பும் வழிபட வேண்டும் என்கின்ற அவா உண்டாகும். அந்த அவா உண்டானாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த காரியத்தை செய்ய முடியும். நமக்குன்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஆசையிலிருந்து நாம் என்ன செய்ய மாட்டோம், எப்பொழுதுமே விலக மாட்டோம். நம்மளுடைய மையம் அதை நோக்கியே போய்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த அறிவு எந்த வகையிலே அந்த சிந்தனையை பெறுகிறது, ஏன் நம்ம இத்தனை நாள் நம்ம நாடலை ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டம் வருகிறது அப்படின்றதுக்கெல்லாம் காரணம். அதனால தான் அதை சக்தி நிபாதம் என்று நம்முடைய சாத்திரங்கள் எடுத்து பேசுகின்றன. ஆகவே தான் அந்த புத்திபூர்வ சிவபுண்ணியத்தை அது ஆன்மா பெறுகின்ற பொழுது அது சரியையினாலே செய்யப்பட்ட அந்த சிவபுண்ணியத்தினாலே அடுத்ததாக அதனுடைய ஆர்வம், அதனுடைய அறிவு பெருமானை உள்ளும் புறம்புமாக பூசிக்கின்ற அந்த நிலையை அடையும். அடுத்ததான நிலையாக யோகத்தை அடையும். அந்த யோகத்தை அடுத்த நிலையிலே தான் அது என்ன செய்யும் அப்படின்னா உபாய ஞானத்தை அடையும். உபாய ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இங்கே 2 சிவபுண்ணியங்களை தவிர்த்து ஏனைய 8 விஷயங்களும் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற இந்த 4ஐயுமே 2ஆக சொல்லியிருப்பார்கள். முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லக்கூடியவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் அப்படின்ற வகையிலே அமையும். அப்போ இந்த உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டை நாம் அடைவதற்கே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னா இவ்வளவு நிலைகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது. அதிலே இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த உபாய ஞானத்தை பற்றி நின்று சிந்திப்பதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற இடம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா உபாய ஞானத்தை பற்றி நின்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது குருவினுடைய திருவருளும் வாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே உபாய ஞானத்தோடையே நமக்கு என்ன நிகழும் அப்படின்னா உண்மை சரியை நிகழும். இங்கு உண்மை சரியை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஞான நூல்களை கேட்டல். ஏன் அப்படின்னா இது முழுவதுமாக அனுபவத்துக்கு போயிடும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற இந்த 4ஐயே இன்னும் 4ஆக பிரிப்பார்கள். சரியையிலே சரியை, சரியையிலே கிரியை, சரியையிலே யோகம், சரியையிலே ஞானம் அப்படின்ட்டு. அடுத்ததாக இப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஞானத்தையும் 4ஆக பிரிப்பார்கள். ஞானத்திலே சரியை, ஞானத்திலே கிரியை, ஞானத்திலே யோகம், ஞானத்திலே ஞானம் அப்படின்ட்டு. ஞானத்திலே ஞானத்திற்கு மேலே எதுவுமே இல்லை. அதுபோல் இந்த ஞானத்திலே சரியை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஞான நூல்களை தக்க ஆசிரியர்களின் வழியாக கேட்டல். இது நமக்கு பெருமான் குருநாதனாக எழுந்தருளி வருகின்ற தீக்கை செய்கின்ற முறையிலே 7 தீக்கை முறைகள் சொல்லப்படும். அதிலே ஒன்றாக சாத்திர தீக்கையும் உண்டு. சாத்திர தீக்கை என்பது எப்படி நமக்கு திருவைந்தெழுத்தை உட்கார வச்சு நமக்கு செவியிலே உபதேசம் செய்கின்றார்களோ அதுபோல சாத்திர கருத்துக்களை, சாத்திரத்தினுடைய அந்த சூத்திரங்களை குருநாதர் உபதேசமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து தான் ஆன்மாவுக்கு அங்கு என்ன செய்கிறது அப்படின்னா அந்த உண்மை சரியை என்பது தொடங்குகிறது. அந்த உண்மை சரியை தொடங்குகின்ற அந்த நிலையில நூல்களிலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் விஷயமாகவே தெரிந்த அந்த நிலை மாறி அங்கு அந்த ஆன்மாவுக்கு அதனுடைய உயிரிலே அதற்கான அனுபவம் தோன்ற ஆரம்பிக்கும்.
அதுதான் அங்கே நமக்கு சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு விஷயம். உண்மைச்சரியை உபாயச்சரியைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உண்மைச்சரியை என்பது ஆன்மாவினுடைய அறிவிலே அனுபவமாகவே அப்பரம்பொருளை உணர்கின்ற முறைமையும், அந்த உணர்ந்த நிலையிலே மீளவும் மீளவும் அதனோடே தோய்ந்திருக்கின்ற அந்த அனுபவங்களையும் எடுத்து காட்டுகின்ற வகையிலே அது அமைந்திருக்கும். ஆகவே தான் நம்முடைய நாயன்மார்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களெல்லாம் உண்மைச்சரியை, உண்மைக்கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானத்திலே தேர்ந்து நிற்கின்ற தன்மையினை உடையவர்கள் அப்படின்ட்டு நமக்கு இதில் எடுத்து காட்டுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மனதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இருத்தி கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் ஒரு கல்வி பயில்வது அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. அப்படின்றதுனால அந்த முறையிலே ஆசிரியர், நூலாசிரியராகிய திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் தம்முடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனாரிடத்தே சுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதாகிய அந்த வினாக்களை, ஏன்னா அவர் சுத்த நிலையில தான் இருக்கிறார், இருந்தாலும் அவர் எப்படி அந்த சுத்த நிலையை மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவருளாலே அடைந்து அந்த அனுபவத்தை அவர் பெற்றாரோ, அப்படிப்பட்ட அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்கின்ற பெருங்கருணையினாலே திருமூல தேவநாயனார் சொல்வார், என்னை நன்றாக செய்தன. எதுக்கு என்னை நன்றாக செய்தான் அப்படின்னா, நான் இந்த ஆகமங்களையெல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து இந்த தமிழை நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அவன் நன்றாக செய்தனன் அப்படிம்பார். அதே மாதிரி திருவருட்பயலை எடுத்து சொல்லுவாங்க, ஞானிகளினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, கள்ளத்தலைமையிலே திரிகின்ற ஆன்மாக்களினுடைய தன்மையை அறிந்து அவர்களை நல்ல தலைமைக்கு இவர்களை இழுத்து வர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு கருணையின் வெள்ளத்தினாலே தான் அவர்கள் அலைவார்கள் அப்படிம்பார். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம எதுக்குமே கர்த்தா இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் கர்த்தா நம்ம தான் கருதி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாத்துக்கும் கர்த்தா பெருமான் ஒருவனே என்பதை உள்ளவாறே அறிந்து அந்த திருவடிக்கு கீழ் அந்த இன்பத்தை அவர்கள் அடைந்து வாழ்ந்து வந்தாலும், நம்ம மட்டும் இதை பெற்றால் போதாது, ஏனையோரும் இதை பெற்று உய்ய வேண்டும் என்கின்ற பெரும் கருணை வெள்ளத்தினாலே அலைக்கழுக்கப்படுவார்களாம். அதனால தான் நமக்கு ஞானாசிரிய பெருமக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெரும் உபதேசத்தை செய்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் மாணவர் கேட்கின்ற வினாவாக நமக்கு 2வது திருப்பாடலை ஆசிரியர் அமைத்து காட்டியிருக்கிறார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனை சாற்று அப்படின்றது நமக்கு இந்த நூலினுடைய துவக்கமாகவும், அதே சமயத்தில் இந்த 6 தத்துவமாகிய 6 பெருக்கல் 6 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது, இந்த தத்துவங்களை பற்றி நாம் எதற்கு படிக்க வேண்டும், தத்துவம்னா எங்கு கேட்கப்படுகிற தத்துவம் என்ன, ஏன்னா தத்துவம் என்பதற்கு உண்மை அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அதே சமயத்தில் இங்கு தத்துவம் என்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மாயையிலிருந்து தோன்றுகின்ற காரிய பொருள்களாகிய அவைகளுக்கு இங்கு தத்துவங்கள் அப்படின்னு பேர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் முதலிய இந்த கருவிகளை இங்கு தத்துவம் என்று ஆசிரியர் எடுத்து காட்டுவார். ஆகவே இந்த முறையில் இங்கு இந்த கருவிகளால் ஆக்கப்பட்டிருப்பது எது அப்படின்னா இந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பை பற்றி ஆசிரியர் முதலிலே துவங்குகிறார். ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம், முன்னுரையில் ரொம்ப அழகாகவே ஐயா சொல்லியிருப்பாங்க. இந்த நூலானது நமக்கு காணப்படுகின்ற பொருளிலிருந்து தொடங்கி என்ன செய்யுது, கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருளை பற்றியான ஆராய்ச்சியிலே தொடங்கி, அதன் பிறகு இந்த உடலுக்கு உள்ளாக இருக்கின்ற உயிரினுடைய உண்மையை உணர்த்தி, அதோடு மட்டுமல்லாது இந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவத்தினுடைய உண்மையினையும் உணர்த்தி, அப்படி உணர்த்தியதோடு மட்டுமல்லாது அதனோடு அழுந்தி நிற்கின்ற ஆன்மாவினுடைய இயல்பையும் உணர்த்தி நிறைவு பெறுவதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்குது, நம்ம உடம்புல இருந்து ஆரம்பித்து இந்த உடம்பின் உள்ளாக இருக்கின்ற உயிரினுடைய உண்மையினையும் சொல்லி,
அதே சமயத்தில் இந்த உடம்போடு இந்த உயிர் இத்தனை காலமும் கூடியிருந்ததுக்கான காரணம் என்ன, இந்த உடம்போடு இந்த உயிர் கூடியிருக்கின்ற பொழுது அது அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்திற்கான முறைமைகள் என்ன அப்படின்றதையெல்லாம் ரொம்ப அழகாகவே ஆசிரியர் எடுத்து காட்டி அருள்வார். ஆகவே இது நமக்கு ஏனைய நூல்களை காட்டிலும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிவஞான போதம், சித்தியார், சிவபிரகாசம் இவைகளெல்லாம் நமக்கு நேரடியாகவே முதல்ல எடுத்ததுமே பதி, அதுக்கப்புறம் பாசம், அதுக்கப்புறம் பசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசைப்படி போவாங்க. இந்த நூல் நமக்கு ரொம்ப சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல இந்த நூலானது சிவஞானத்தை பயிலக்கூடிய மாணவர்கள் இடத்தே ஏற்படக்கூடிய 10 விதமான காரியங்கள், அதாவது நடைமுறை காரியம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மாணவன் 5 வருடம் ஒரு மருத்துவ படிப்பை படிக்கிறான் என்றால் அவனுக்கு முதல் விட்டம் டெஸ்ட், செகண்ட் விட்டம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பருவகால தேர்வு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்படி இந்த நூலை பயிலுகின்ற காரணத்தினாலே ஒரு ஆன்மாவினுடைய அறிவிலே நிகழுகின்ற மாற்றங்களாக நமக்கு சொல்லப்படுவது 10 விஷயங்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நூலை நம்ம தொடங்கி செல்வதாக சொல்லியிருக்கோம். அப்போ முதல் விஷயமாக இருப்பது நமக்கு தத்துவ ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்களினுடைய வடிவம் என்ன, தத்துவங்களினுடைய பெயர் என்ன. ஏன்னா 36 தத்துவம்னு சொல்கிறோம். 36 தத்துவம் தான் மொத்த எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும். அந்த தத்துவங்களினுடைய ஒவ்வொரு தத்துவத்துக்கும் என்னென்ன தனிப்பட்ட தன்மைகள் அமைந்திருக்கின்றன அப்படின்றதையெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த 36 தத்துவங்களினுடைய பெயர், வண்ணம், தொழில், அதிதேவதைகள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தன்மைகளையும் உள்ளவாறே எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தசகாரியத்தினுடைய முதல் படியாக விளங்குகின்ற இந்த தத்துவ ரூபம். அதுக்கப்புறமாகத்தான் நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பொருளாக அமைகின்றன அப்படின்னா இவைகள் எல்லாம் சடப்பொருளாக அமைகின்றன. ஆசிரியர் ரொம்ப அழகாகவே சொல்லுவார். 6 சுவையும் தம்மை தாம் அறிந்திடா. அதுபோல இந்த உடலும் இந்த உடலினுள்ளே பொருந்தி இருக்கின்ற ஏனைய கருவிகள் எதுவும் என்ன செய்யாது அப்படின்னா இந்த அறிவினை பெறாது. கண் தானே காணுகின்றேன் என்கின்ற அறிவை பெறாது, காது தானே கேட்கின்றேன் என்கின்ற அறிவை பெறாது. இந்த உடம்பின் உள்ளே இருக்கின்ற உயிர் தான் என்ன செய்கிறது அப்படின்னா கண்ணாகிய கருவியை கொண்டு காணுகிறது. ஆக இந்த முறையிலே தத்துவங்களை பற்றி எடுத்து சொல்ல 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 அந்த இடத்துல நமக்கு என்ன உண்டாகிறது அப்படின்னா இந்த தத்துவங்களினுடைய உண்மை நமக்கு குருவினுடைய திருவருளினாலே உணர்த்தப்பெற 2வது படிநிலையாக நிகழக்கூடிய தத்துவ தரிசனம். என்ன தரிசனம் அப்படின்னா இந்த உடம்பு அழியக்கூடியது தான். இந்த அறிவு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த உடல் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றை அப்பொழுதுதான் அங்கே நீங்கும். இந்த உடம்பு அழியக்கூடியது, ஆனால் இந்த உடம்பு அழியக்கூடியது என்று சொல்லக்கூடிய என்னுடைய அறிவு என்றும் அழியாதது. எங்கே போகும் அப்படின்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும்ன்ற நிலைமைக்கு அது வந்துதான் ஆகும். ஏனால் தோன்றிய பொருள்கள் அத்தனையும் மாயையினுடைய காரியம் அப்படின்ற பொழுது மாயையினுடைய காரியமாக விளங்குகின்ற இவைகள் என்ன செய்யும் அப்படின்னா எந்த காரணத்திலிருந்து தோன்றியதோ அந்த காரணத்திலே காரியமானது என்ன செய்யும், மீண்டும் ஒடுங்கும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே ஆன்மாவாகிய நமக்கு என்ன இல்லை அப்படின்னா தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. முடிச்சுக்கிறேங்க. அப்ப இங்கு இந்த தன்மையிலே உடலினுடைய தோற்றமும் உடலினுடைய நிலைபெறுதலுக்கு உண்டான தன்மையும், உடல் மட்டுமல்ல இந்த உலகமும் தோன்றுவதற்குரிய நிலைமையும், இந்த உலகமும் நிலைபெறுவதற்குரிய தன்மையும், இந்த உலகமும் அழிவதற்குரிய தன்மையும் உலகப் பொருள்களிலிருந்தே ஆசிரியர் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அருளியிருப்பார். முதல் சூத்திரத்திலே தோற்றமும் ஈரும் உள்ளதன்பால் கிடத்தலின் அப்படின்னு. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே இவைகளெல்லாம் அழியக்கூடியது என்கின்ற இந்த அறிவை ஆன்மா பெற்ற அந்த நிலையிலே அது தான் என்றும் அழியாத தன்மையுடைய ஓர் பொருள் என்பதை அது என்ன செய்யும் அப்படின்னா அறியும். எப்படி அறியும்? இந்த உடம்போடு கூடியிருந்து இந்த உடம்பினுடைய தன்மைக்கு ஏற்றார் போலேயே இதுவரைக்கும் என்னுடைய அறிவு இருக்கிறது என்று கருதி வந்தேன். இதுவரைக்கும் என்னது, எந்த பிறவியை எடுக்கிறனோ அந்த பிறவிக்கு ஏற்ற உடம்புக்குரிய அறிவு தான் எனக்கு இருக்குதுன்றத கருதி கொண்டு வந்தேன்.
அப்படி வந்த அந்த நிலையிலிருந்து பெருமானினுடைய திருவருளால் இப்பொழுது இந்த தத்துவங்களும் இந்த தத்துவங்களுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய பொருளாகிய அறிவு பொருளாகிய நான் உண்டு என்பதை ஆன்மா அறியும். அந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது தத்துவ தரிசனத்துக்கு அடுத்தபடியாக தத்துவ சுத்தியும், தத்துவ சுத்திக்கு அடுத்தாற் போல ஆன்ம ரூபமும், இப்படி அறிவு பொருளாக தன்னை கண்ட அந்த நிலையில அங்கு இந்த அறிவு பொருளாகிய நமக்கும் பேரறிவு பொருளாக விளங்கி நம்முடைய அறிவை இடையறாது விளக்கி நிற்கின்ற ஒரு பேரறிவு பொருள் உண்டு என்பதை ஆன்மா அங்கு உணரும். அப்படி உணர்கின்ற அந்த நிலையில ஆன்ம சுத்தியும், ஆன்ம ரூபம், அதுக்கப்புறம் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு எளிமையாக சொல்லுகின்ற அந்த முறைமை தான் எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் அப்படின்ற அந்த அறிவு, அந்த நிலையிலே அறிவு இயல்பாக நிற்கிறது. நம்ம இப்போ அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல, அது இயல்பாகவே அந்த நிலையிலே நிற்கும். அப்படி அங்கே அந்த நிலையிலே தனக்கு மேலான ஒரு பதி உண்டு என்று கருதி நிற்பது நமக்கு சிவ ரூபமாகவும், அதே சமயத்திலே தனக்கு மேலாக நிற்கக்கூடிய அந்த பதியினுடைய நிலையை அதற்கு மேலாக விளங்குகின்ற அவனுடைய சொரூப இலக்கணத்திலே வைத்து, ஏன்னா ஐந்தொழில் கடவுளாகத்தான் முதல்ல இறைவனை ஆன்மா உணரும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் ஆகிய ஐந்தொழிலை செய்கின்ற கடவுளாக ஆன்மாவினுடைய அறிவு முதலிலே உணரும். அதன் பிறகு அங்கு இந்த தொழிலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தொழில்படாது எங்கும் நிறைந்து நிற்கின்ற ஒரு பொருளாக அங்கு உணரும். அது நமக்கு சிவ தரிசனமாக எடுத்து சொல்லப்பட்டு, அந்த தரிசனத்திலே ஆன்மாவானது இடையறாது அழுந்தி இருத்தல் என்பது சிவ யோகமாக சொல்லப்படும். அந்த சிவ யோகத்திலே ஆன்மாவானது நிலைத்து நிற்க நிற்க அங்கு சிவபோகமானது விளையும் என்று ரசகாரிய முறையினுடைய தன்மையை எப்படி ஆசிரியர் நமக்கு அருளி செய்திருக்கிறார்களோ அதுபோல இங்கு முதலிலே அந்த 3 காரியங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய எந்த காரியம்? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தத்துவ சுத்தி. இப்படிப்பட்ட இந்த 3ஐயும் நமக்கு உள்ளடக்கியதாக அமைத்து காட்டி இருப்பது இந்த 6 தத்துவம், ஆணவம், அதன் பிறகு அன்றேதான் மாறாத வினை. இந்த 3ஐ பற்றியும் ஆன்மா அறிய அறிய ஆன்மாவினுடைய தற்சரூபமானது, அதாவது என்னோட உண்மை என்னன்றது எனக்கு தெரியும். அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் எடுத்து சொல்லுவார், நானார் எனது உளமார் என் ஞானங்கள் யார் யார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் அப்படிம்பார். அவன் என்னை ஆண்டு கொண்டு என்னுடைய உண்மையை எனக்கு அறிவிக்கவில்லையானால் என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நான் இந்த உடம்புக்கு வச்சிருக்கிற பெயர் தான் என்னுடைய பெயர்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பெயரும் இந்த உடம்பும் எனக்கு நிலையில்லாதது அப்படின்றத எனக்கு உணர்த்தியதோடு மட்டுமல்லாது, இந்த உடம்பினுள்ளே இருக்கின்ற உயிராகிய நீ என்றும் நிலையான பொருள் என்பதையும் ஆசிரியர் எனக்கு உணர்த்தி அருளி இருக்கிறார். உடம்புக்கு தான் தோற்றமும் இறப்பும் அப்படின்னு. ஆகவே இவற்றிலிருந்து மாறாக என்னை எனக்கு அறிவிக்கிறது தான் அந்த தத்துவ ரூபமாக, தத்துவ தரிசனமாக அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய அறிவிலே மேவாமல் மேவி இருந்து எப்பொழுதும் உனக்கு அந்த அறிவு விளக்கத்தை யாமே செய்கிறோம் அப்படின்ற நிலையில் ஆன்மா அங்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆன்ம சுத்தியினை பெற்று சிவத்தினுடைய ரூபமும் தரிசனமும் அங்கு விளங்கப்பெற்று, அப்படி விளங்கப்பெறுகிற அந்த உண்மையிலேயே இடையறாது அழுந்து நிற்ற, அதைத்தான் நமக்கு நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அப்படின்ற அந்த உண்மையில தான் நமக்கு ஆசிரியர் அந்த சிவயோகத்தை எடுத்து காட்டி அருளுவார். அந்த சிவயோகத்திலே நாம் நிலை பெற்று இருப்பதற்கு உரிய யுக்தியாக விளங்குவது திருவைந்தெழுத்து. அப்படிப்பட்ட அந்த திருவைந்தெழுத்தினுடைய உண்மையை ஆன்மா அறிந்த அந்த நிலையிலே அங்கு அது இடையறாத அந்த சிவபோகம், அதுதான் தான் ஏது, அந்த முக்தி நிலைக்கு உண்டான தான் ஏது என்கின்ற வகையில் அந்த வினாவை ஆசிரியர் வைத்து நமக்கு இப்படி தசகாரிய முறைமைகளையும் எடுத்துக்காட்டி அருளி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கின்ற இந்த நிலையில் முதல் வினாவாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறாத வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்ற இந்த முறையில் 8 வினாக்கள் நமக்கு ஆசிரியர் அமைத்து காட்டியிருக்கிறார். இதில் 6 தத்துவம் ஏது என்கின்ற பொழுது
பதவுரையிலே ரொம்ப அழகா ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். சைவ சமயத்திலே கொல்லப்படுகிற 36 தத்துவங்களினுடைய இயல்பு யாது அப்படின்ட்டு. ஏன்னா ஏனைய சமயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 24, 27 இப்படின்னுட்டு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு வகைகளில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 24 தத்துவங்களை எல்லா சமயங்களும் எடுத்துக்கொள்ளும். நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய பஞ்சபூதங்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதற்கு மேலாக விளங்கக்கூடிய தன்மாத்திரைகளையும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகளையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு மேலாக இருக்கக்கூடிய கண்மேந்திரியத்தையும் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. வாக்கு, பாதம், பாணி, பாயு, ரூபத்தம் என்று சொல்லக்கூடிய முறையில். அதற்கு மேலாக சொல்லக்கூடிய ஞானேந்திரியத்தையும் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இவையும் எடுத்துக்குவாங்க. அதற்கு மேலாக சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற இந்த 4 தத்துவங்களையும் எடுத்துக்குவாங்க. இதற்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டால், இதற்கு மேலே பிரம்மன்ற ஒரு பொருள் இருக்குது, அதுதான் உயிர் முடிவாக அடைய வேண்டிய இடம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. இப்படி இந்த தத்துவங்களினுடைய அடிப்படையில் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம எப்படி 36 தத்துவங்களை வைத்துக்கொண்டு 36 தத்துவங்களினுடைய அடிப்படையில் இந்த உலகமும் ஒவ்வொரு உயிரினுடைய வினை அனுபவத்திற்கு ஏற்றார் போல உடலும், அந்த உடலுக்கு ஏற்றார் போல இந்த உடல் இயக்கமும் உலக இயக்கமும் ஒத்து இயங்கி வருகிறது அப்படின்னு நம்ம எப்படி இந்த 36 தத்துவங்களை அடிப்படையாக வைத்து விளக்கம் சொல்லுகிறோமோ அதுபோல் அவங்க 24 வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்குள்ளேயும் என்ன உண்டு அப்படின்னா, இந்த தத்துவ கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவைகளிலே வேறுபாடுகள் உண்டு. அந்த முறையில் சைவ சமயத்தினுடைய தனிச்சிறப்பாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 36 தத்துவங்களை நம்மளுடைய சைவ சமயமானது எடுத்து காட்டி வருகிறது. இது நமக்கு திருமுறைகளிலேயும் நிறைய இடங்களிலே ஆசிரியர் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா எடுத்து காட்டி அருளி இருக்கிறார்கள். தத்துவங்கள் 36. ஆகவே முதலிலே நம்ம பார்த்தது போல இந்த உடம்பும் இந்த உலகமும் அதனாலே தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உடம்பு எப்படிப்பட்ட கருவியினால் எப்படிப்பட்ட மூலப்பொருளினாலே செய்யப்பட்டிருக்கிறது, இந்த உலகமும் எப்படிப்பட்ட மூலப்பொருளினாலே செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதும், அந்த மூலப்பொருளிலிருந்து விரிகின்ற ஏனைய பொருள்களாக விளங்கக்கூடிய அவைகளினுடைய தன்மையினையும் ஆசிரியர் முதல் வினாவாக எடுத்து காட்டுகிறார். அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல இந்த உடம்புனா என்ன அப்படின்றத கேட்குற, யாருடைய உடம்பு, நம்மளோட உடம்பு என்னன்றத நம்ம கேட்க நமக்கு இன்னும் நம்மளுடைய அறிவு உடன்படாத காரணத்தினால இங்கு ஞானத்தை அடைந்து நிற்கக்கூடிய ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, இந்த நூலை பயிலுகின்ற மாணவர்களுக்கு அந்த கேள்வி எழ வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கேள்வியை கேட்பதாக எழுப்பிக் கொள்ளுகிறார். ஏன்னா நமக்கு இதை கேட்கறதுக்கான அறிவு இன்னும் வரல. அப்போ இருந்தாலும் ஞான நூலை நம்ம பயில தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம எப்படி செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா வழிகாட்டுதல் என்பதை யார் செய்ய முடியும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஊருக்கு போன ஒருத்தர் தான் அந்த வழிகாட்டுதலை செய்ய முடியும். அந்த ஊருக்கு போகாத ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வழிகாட்ட முடியுமானா நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. இல்லைங்க நானே போனதில்லை, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு முடிச்சிருவார். இங்கு ஆசிரியரோ இந்த நூலாசிரியரோ அந்த சிவானந்த அனுபவத்திலே நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மையினை உடையவர். அப்படிப்பட்ட அந்த காரணத்தினாலே இந்த ஞான நூல் ஆராய்ச்சியை செய்ய புகுகின்ற ஒரு ஆன்மாவானது அது முதலிலே அமைத்து கொள்ள வேண்டிய படிநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஏன்னா கல்வி என்பதே நமக்கு பெரியவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க, கேள்வி கேட்டு அமைதல். கல்வி அப்படின்றதுக்கு என்ன பேர், என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா கேள்வி கேட்டு அமைதல். யார் ஒருவருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களிடத்தே தான் அந்த கல்வியானது என்ன செய்யும் அப்படின்னா நிலை பெற்று இருக்கும் அப்படிம்பாங்க. ஏனைய ஒரு இடத்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களால அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா தக்க வைத்து கொள்ளுதல் என்பது இயலாது. அதனால் கேள்வி என்பதற்கும் ஞானம் என்பதனுடைய முதல் படிநிலையாகவும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது முதல் விஷயமாக நமக்கு சொல்லப்படுவது கேட்டல் என்பது தான். அதனால தான் நமக்கு ஞானத்து சரியை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஞானத்து சரியையாக கேட்டலை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். கேட்பது நாம் நிறைய சரியான முறையிலே பல விஷயங்களை கேட்கின்ற பொழுதுதான் நாம்
கேட்ட அந்த விஷயங்களை வைத்து கொண்டு சிந்தித்து நாம் ஒரு தெளிவை அடைய முடியும். அதனால தான் இரண்டாவது படிநிலையாக நமக்கு சிந்தித்தல் என்கின்ற ஒரு முறையினை அமைத்து காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த வகையிலே முதலிலே ஞான நூலை பயிலுகின்ற பயிற்சியை ஆரம்பிக்கின்ற ஒரு மாணாக்கனானவன் முதலிலே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுதல். இது நம்ம நூலில் மட்டும் கிடையாது, உபநிடதங்களில் பல இடங்களிலேயும் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு உபநிடதமாக விளங்கக்கூடியது கடோபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கடோபனிஷத் முழுவதுமே கேள்வியும் பதிலுமாகத்தான் அமைந்திருக்கும் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்படி கேள்வி கேட்டு அந்த ஞான மரபினை வளர்த்து வருவது என்பது வேதகாலம் தொட்டே நமக்கு இன்று வரைக்கும், ஏன்னா வேதம் நமக்கு பொது, ஆகமும் நமக்கு சிறப்பாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே இந்த கேள்வி கேட்டு அமைதல் என்கின்ற முறையில் மாணாக்கருக்கு அவருக்கு இந்த கேள்வியை எழுப்புவதற்கான அந்த அறிவு நிலைப்பாட்டை அந்த மாணாக்கரை அடையவில்லை என்றாலும் அந்த மாணாக்கருக்கு இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி இதன் கண்ணே ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது என்ன உண்டாகும்? தெளிவு உண்டாகும். அப்படின்ற காரணத்தினாலே ஆசிரியருக்கு முதல் வினாவாக இந்த சைவ சமயத்திலே கொல்லப்படுகிற 36 தத்துவங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே, இந்த 36 தத்துவங்களினுடைய இயல்புகள் என்ன அப்படின்றத முதல் வினாவாக வைக்கிறார். அடுத்ததாக ஆணவம் ஏது அப்படின்றது. இந்த ஆணவம் அப்படின்ற மலமும் சைவ சமயத்தை தவிர ஏனைய சமயங்களிலே நமக்கு என்ன செய்யப்படலை அப்படின்னா எடுத்து சொல்லப்படவில்லை. ஏன்னா நம்மளுடைய கூத்த பெருமானினுடைய திருக்கூத்தே அந்த முயலகன் என்கின்ற அரக்கன் என்று நமக்கு பொதுவாக புராணத்தின் இயல்புபடி சொல்லப்பட்டாலும் அந்த ஆணவமலமாகிய இருளைத்தான் பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த அரக்கனின் உருவமாக மிதித்து கொண்டு ஆடுகிறார் அப்படின்றது தான் நமக்கு எடுத்து காட்டப்படுகிற உண்மை. ஆகவே இந்த ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்பது சைவ சமயத்தை தவிர ஏனைய சமயங்களிலே என்ன செய்யப்படவில்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சங்கரர் உயிர்னு ஒன்று கிடையாது, எல்லாவுமே பிரம்மம் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். குடத்தில் அடப்பட்டு இருக்கிற வரைக்கும் குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம், குடம் உடைப்பட்டதும் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஆகாசத்திலே எப்படி கலந்து நிற்கிறதோ அதுபோல் இந்த உயிரானது இந்த கட்டுக்களை நீக்கிய பொழுது அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது பிரம்மத்தோடு கலந்து நின்றுவிடும் அப்படின்ட்டுலாம் நமக்கு கொள்கைகள் ரீதியாக எடுத்து சொல்லுவாங்க. இப்படி பலரும் ஆணவ மலத்தை நேரடியாக அதனுடைய இருப்பு, அதனுடைய தனித்த தன்மை, அதனுடைய செயல்பாடு, அந்த செயல்பாட்டின் காரணமாகத்தான் ஆன்மாவுக்கு, அதாவது உயிராகிய எனக்கு அனாதிகாலம் தொட்டே இந்த அறியாமையாகிய தன்மை இருக்கிறது அப்படின்றத ரொம்ப சிறப்பான வகைகளிலே எடுத்துக்காட்டி அருளுகின்றது. ஆகவே தான் இங்கு ஆசிரியர் எடுத்துக்காட்டுகிறார், சைவம் தவிர பிற மதங்களில் கொள்ளப்படாத ஆணவம் என்னும் பொருளின் இயல்பு யாது அப்படின்ட்டு. ஏன் இதை இரண்டாவது கேள்வியாக வச்சிருக்கிறாருன்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவர் இப்பயே இந்த கேள்வியை கேட்டார், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்போம். அப்போ இத்தனை காலமும் இந்த 36 தத்துவங்களை பற்றி கேள்வி எழுப்ப ஒட்டாமல் என்னை எது தடை செய்து கொண்டிருந்தது? அது முதல் கேள்வி. இப்போ 36 தத்துவத்தை பற்றி நான் கேட்டுட்டேன், ஆனால் இத்தனை நாளாக நான் கேட்கலையே, இத்தனை நாளாக நான் கேட்காததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது என்னுடைய அறிவிலே பொருந்தி இருக்கக்கூடிய ஆணவ மலமாகிய அது செய்கின்ற காரியம். அதனால தான் இங்கு ரொம்ப அழகாகவே ஆசிரியர் இரண்டாவது கேள்வியாக அதை அமைத்து காட்டியிருக்கிறார். மூன்றாவது கேள்வியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மறைப்பு எத்தனை காலமாக தொடர்ந்து வருகிறது? இந்த மறைப்பு அப்படின்றது எத்தனை காலமாக தொடர்ந்து வருது அப்படின்னா நமக்கு திரும்பவும் திருவாசகம் நமக்கு சிவபுராணத்துக்குள்ளே தான் போகணும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் இப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த எழுகடல் மணலை அளவிடில் எனது இடர் பிறவி அதிகம். இது அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு தான் அந்த பிறவியினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்றதான உண்மை புலப்படும். நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா நம்ம ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ இறக்குறோம், அதுன்ட்டு அவ்வளோதான் நம்மளோட முடிச்சுக்குவோம். ஆனால் அந்த ஞான நிலையிலே அந்த அனுபவத்தை இறைவனுடைய திருவருளாலே அறிந்து நிற்கக்கூடிய அவர்களுக்கு பிறவிகளினுடைய உண்மை நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல வகைகளிலேயும் அந்த பிறவிகளினுடைய தன்மையை எடுத்து சொல்கிறாங்க.
ஞானசம்பந்த பெருமான் கூட பாலனாய தொண்டு செய்து பண்டும் இன்றும் என்றும் உன்னையே அப்படிம்ப. நேற்று இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் உன்னையை தான் நான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற. நாவுக்கரச பெருமானும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும். அப்போ புழுவா ஒரு பிறவி கிடைச்சாலும் அது வினையின் வழியே நிகழக்கூடியது. ஆகவே அது எப்படி நிகழுமோ அப்படி நிகழ்ந்தாலும் புழுவாக நான் பிறந்தாலும் உன்னுடைய திருவடி என் மனத்தே வலுவாது இருக்கின்ற வரத்தினை தர வேண்டும் அப்படின்றதை எடுத்து காட்டுகின்றார். அதே சமயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன் என்று அந்த திரு ஐந்தெழுத்து திருப்பதிகத்தில் எடுத்துக்காட்டி அருளுகிறார். மாணிக்கவாசக பெருமானை தான் நம்ம முதலாக எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாகவே செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இவ்வளோ பிறப்பு பிறந்து இளைத்த பொழுதெல்லாம் நான் என்ன செய்யலை, இந்த உடலும் இந்த உடலை பொருந்தி இருந்து கொண்டு நான் அனுபவிக்கின்ற அனுபவங்களும் மெய்யே என்று கருதி வந்து கொண்டிருந்தேன். அதனால் இந்த உடலுக்கு ஏற்படுகிற தோற்றமும் இந்த உடலுக்கு ஏற்படுகிற அழிவும் இந்த உடலுக்கு ஏற்படுகிற துன்பமுமே என்னுடைய துன்பமாக நான் கருதி வந்தேன். தலைவலிக்குதுன்றதான் நம்ம வேதனை. உயிருக்கு என்ன வேதனை இருக்குது? உயிருக்கு வேதனை இன்னும் உயிர்னாலே நமக்கு தெரியாது என்னன்னுட்டு. அதுக்கப்புறம் தான் உயிரோட வேதனை என்னன்றது நமக்கு முழுசாக தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நிலையிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு எடுத்து காட்டுவது போல இந்த அறியாமையினாலே நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற பல காரியங்களினாலே நமக்கு மீளவும் 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 என்ன உண்டாகிறது அப்படின்னா புண்ணியம் பாவம், புண்ணியம் பாவத்தினாலே மீளவும் மீளவும் பிறப்பு. ஆகவேதான் இந்த செல்லா நின்ற இத்தாவர சங்கமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைப்பதற்கு தொன்று தொட்டு என்னை துரத்தி வந்துகிட்டு இருக்குது. என்ன துரத்தி வந்துகிட்டு இருக்குதுன்னா என்னுடைய வினை. அதனால தான் எங்கள் ஆசிரியர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டினார். அன்றேதான் மாறா வினை ஏது தொன்று தொட்டே. எங்கே தொன்று தொட்டு? புல்லாகி பூடாகி புழுவாகி அப்படின்ட்டு மாணிக்கவாசக பெருமானும் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவார். உருத்தெரியா காலத்தே உட்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி கருணையினால் ஆண்டு கொண்ட அப்படிம்ப. உருத்தெரியா காலத்திலிருந்தே என்னுடன் இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உருவமாக்கி, அதை இவ்வளோ உருவம்னா எந்த உருவம்? யானை மாதிரி நம்ம இல்லையே, நம்ம உருவத்தில் சின்னது தானே நினச்சக்கூடாது. அறிவினாலே ஒரு உருப்பெற செய்து. ஏன்னா எல்லா விலங்குகள் அப்படின்ற பொழுது அது நம்மளை விட உருவத்தில் அது பெருசு தான். ஆனால் நம்மளை விட அறிவில் அது பெருசா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுன்னு நம்மளே சொல்லிடுவோம். அப்படி நம்மளை விட அறிவில் பெரிதாக இருந்தது அப்படின்னா அது நம்மளை அரசாண்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம அதனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதனால் இப்படி அறிவினாலே அந்த தகுதிப்பாட்டை அடைய உண்டு செய்கின்ற நிலைமை. அதனால தான் அந்த பிறவிகளினுடைய தன்மை இவ்வாறு வரிசையாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இங்கே சொல்கிறார், தொண்டு தொட்டே நீங்காமல் தொடர்ந்து வருகின்ற கண்மத்தினுடைய இயல்பு யாது, இந்த கண்மமலத்தினுடைய தன்மை என்ன? ஏன்னா இதெல்லாம் நாம அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நாம அறிந்து கொள்வதற்கான இயல்பு நமக்கு கிடையாது. நாம அறிந்து கொள்ளுகின்ற இயல்பு நமக்கு கிடையாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், அதுதான் நான் செய்கிற வேலை. அதுக்கப்புறம் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு அதன் பிறகுதான் நான் என்ன செய்தேன், வீடு விட்டேன். அதாவது நீ குருநாதனாக எழுந்தருளி வந்து எனக்கு அந்த மெய் ஞான உபதேசத்தை அருளி செய்த அந்த நிலையிலே தான் நான் இதிலிருந்து விடுபட்டேன். இல்லை அப்படின்னா என்னால் விடுபட முடியுமானா முடியாது. திரும்பவும் தேவராய், அவரே ஏற்கனவே சொன்னது போல மனிதராய், அசுரராய், வல்லசுரராய், கணங்களாய், முனிவராய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த தாவர சங்கமமானது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா தொடர்ந்து இருக்கும். ஆகவே நீ எழுந்தருளி வந்தால்தான். அதனால தான் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவார், மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். வேற யாருக்கும் இந்த தன்மை கிடையாது. இந்த உயிர்களினுடைய பிறப்பை அறுத்து வீடு அருளுகின்ற தன்மை சிவபெருமானை தவிர்த்து வேற எவருக்கும் கிடையாது. அதனால தான் ஏனையோர் எல்லாம் உயிர்கள் அப்படின்னு சைவ சமயம் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அருளுகிறது. ஆகவே இந்த உண்மையை நமக்கு குருநாதனாக பெருமான் எழுந்தருளி வந்து உபதேசிக்கின்ற அந்த முறைமையிலே தான் நம்மளுடைய அறிவு என்ன செய்யும் அப்படின்னா அதை அறிந்து அவனுடைய இயல்பை பற்றி நிற்கிறதுக்கு ஒருப்படும். அதனால தான் இங்கு ரொம்ப அழகாக
அன்றே மாறாத வினை ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தொன்று தொட்டே நீங்காமல் தொடர்ந்து வருகின்ற இந்த கண்மத்தினுடைய இயல்பு யாது? ஞானசம்பந்த பெருமானும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறியீர். ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன், அதனால இப்போ நான் இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே என்ன சொல்லுவேன், போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், இப்போ இந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்படியே மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தால் இதிலிருந்து விடுபடுகின்ற முறைமை என்ன? அதைத்தான் இங்கு நமக்கு நூல்கள் இந்த சாத்திரங்களின் வாயிலாக விளக்கம் சொல்லுகின்றன. அங்கு ஞானசம்பந்த பெருமானோ அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறியீர். உய்வினை நாடாது இருத்தல் உந்தமக்கு ஊனமன்றோ, கைவினை செய்து எம்பிரான் கழல் அடி போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து நம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அருளி செய்தார், ஆணையிட்டு அருளி செய்தார் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலையிலே மூன்றாவது வினாவை சிறப்பாக அமைத்து கொண்ட ஆசிரியர் இது கூடயே சேர்ந்து இதிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபாடே அடையலை. உடம்பா இருக்கும் பொழுது இந்த உடம்பாகவே இருக்கிறேன், ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயலாகவே இருக்கிறேன், இந்த உடம்பாக நான் இருப்பதும் இந்த செயலாகவே என்னை நான் கருதி கொள்வதும் அந்த செயலின் விளைவாகவே வரக்கூடிய அனுபவங்களிலே நான் பொருந்தி அதுவாகவே நிற்பதற்கும் காரணம் என்ன? என்னுடைய அறிவிலே பொருந்தி இருக்கக்கூடிய அறியாமை. ஆக இந்த மூன்றிலிருந்தும் மாறுபாடு அடையாமல் இருக்கிறோம். இது எப்படி? இந்த உடம்புக்கு வச்சிருக்கிற பேரே நான் தான் கருதிக்கிறேன். அப்போ இந்த உடம்புக்கு வச்சிருக்கிற பேர் என்னோடதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பெயரினை நீக்கி பிணமென பெயரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன் அப்படின்னா திரும்பவும் செல்லா நின்ற தாவர சங்கமம் தான், புல்லாகி பூடாகி புழுவாகின்ட்டு அதைத்தான் அந்த பாவ புண்ணிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த ஆசிரியர் இந்த மூன்றோடு கூடி நின்று இப்படியே வரிசையாக இந்த பிறவி சங்கிலிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு அருணகிரிநாத பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார். பிரம்மா எழுதி அவருக்கு ரொம்ப கையெல்லாம் வலிச்சு போயிடுச்சு சாமி, இந்த நாய் நரியெல்லாம் நான் எடுத்த பிறப்புகளினுடைய உடலை தின்று அவைகளும் சலித்து போய்விட்டது, ஆனால் எனக்கு மட்டும் சலிப்பே வரலன்ட்டு. எதுலன்னா பிறவியை எடுக்கிறதில்ல. அந்த அளவுக்கு அந்த யான் எனது என்கின்ற அந்த செருக்கோடு கூடி நின்று பல்வேறு பிறவிகளை எடுத்து வருகின்றேன். எது கூட இந்த மூணு கூடையும் சேர்ந்த காரணத்தினால். அதனால தான் ரொம்ப அழகாகவே இந்த நூலினுடைய முன்னுரையில் ஆசிரியர் சொல்லியிருப்பார். இறைவன் என்பவன் மேல் பொருள், அதே சமயத்தில் உயிர் என்பது இடைப்பொருள், அதே சமயத்தில் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று பொருளும் கீழ்பொருள். இந்த இடைப்பொருளாகிய உயிர் என்ன செய்கிறது அப்படின்னா மேல் பொருளாகிய இன்பம் தருகின்ற இறைவனோடும் சேர்ந்திருக்கிறது. கீழ்பொருளாகிய இந்த பாசத்தை, அதாவது கீழ்பொருளாகிய இந்த பாசம் நமக்கு கிடைக்க பாசத்தினால் விளைவது என்னன்னா துன்பம் மட்டும்தான். அந்த துன்பத்தை தருகின்ற பொருளையும் சார்ந்து இருக்கிறது. இயல்பாகவே அந்த உயிரானது பாசத்தினுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே உயிருக்கு என்ன விளைகிறது அப்படின்னா துன்பம் மட்டும்தான் விளைகிறது அப்படின்றதான் ஆசிரியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முன்னமே எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது, இது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நான் யார்? இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு இருக்குது, இறந்து போயிட்டா அந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போகுதுன்றாங்க. அப்போ அந்த இத்தனை நாள் இந்த உடம்புக்குள்ளே இருந்து அந்த அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நான் யார்? அப்போ அந்த உண்மையை இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, அறிய முடியாத அளவுக்கு இந்த மூன்றும் என்ன செய்து கொண்டு வந்தது? மயக்கத்தை செய்து கொண்டு வந்தது. எது நமக்கு மயக்கம், எது பொய் அப்படின்னா இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த நிலையில நமக்கு நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம உண்மையில நம்ம யாரு அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரு பெரிய பயோடேட்டா வச்சிருப்போம். நான் இந்த ஊரில் பிறந்தேன், என் பேர் இது, எனக்கு அம்மா அவங்க, எனக்கு அப்பா அவங்க, நான் படித்த படிப்பு இது, என்னோட வயசு இது, என்னோட ஜாப் இது, என்னோட சொத்து இது அப்படின்ட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனால் மற்ற யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், மற்ற மதம் பிடிச்ச யானை மேலே அவர் யானை மேலே ஏறி பவனி வராருன்னா அவர் பின்னாடி மன்னர்கள் எல்லாம் வருவாங்களாம். அப்போ யானை மேலே வரவர் எவ்வளோ உயர்ந்தவர்னு பார்த்துக்குங்க.
அவ்வளவு உயர்ந்த அவரே கடைசியில் என்ன ஆகுறாரு? செத்தபோது யாரும் இல்லை சிந்தையுள் வைமினே அப்படின்ற. அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இங்கு ஆன்மாவினுடைய உண்மை, அதாவது இந்த உடம்பினுள்ளே இருந்து கொண்டு இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து கொண்டு இந்த உடலே நான் என்று மயங்கி நிற்கக்கூடிய அறிவினை உடைய. ஏன்னா இந்த உடம்பு நம்ம இல்லை அப்படின்றது நமக்கு இந்த நூலை பயில தான் அந்த ஞானம் கிடைக்கும். எடுத்ததுமே இப்போ உடம்பு நான் இல்லை அப்படின்னா அப்போ நான் யாருன்ட்டு அடுத்த கேள்வி வரும். அதுக்குள்ளே பல பஞ்சாயத்துகள் நமக்கு தோன்றும். அப்போ இந்த நூலை படிப்படியாக பயில தான் நமக்கு அதனுடைய உண்மைகள் என்ன செய்யும் அப்படின்னா தெளிந்து வரும். அதனால தான் ஆசிரியர் ஒவ்வொரு கேள்வியாக படிப்படியாக வைக்கிறார். இந்த உடம்பு என்ன செய்யுது? செயல்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த உடம்பு எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த உடம்பு சும்மா இருக்காமல் இந்த உடம்பு செயல்பட்டு கொண்டு இருக்குது. இந்த செயல்பாட்டினால தான் எனக்கு என்ன வருது? நான் சும்மா இருந்திருந்தேன்னா எனக்கு இது நடந்திருக்குமான்னு சொல்கிறது மாதிரி இன்பமும் துன்பமும் என்னோட செயல்பாட்டினால தான் நிகழ்கிறது. அப்போ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் எத்தனை முறை அனுபவித்தாலும் இந்த உடம்போடு நான் கூடியிருந்தாலும் இந்த உடம்பே நான் என்று கருதி கொள்ளுகிறேன். அப்படின்றதுனால இந்த நானே இந்த உடம்பு அப்படின்றத அழிகின்ற விஷயமா இருக்குது. எப்படி இருக்குது? இந்த வாழ்க்கை என்பது இன்னொருத்தர் வந்து இந்த வாழ்க்கை நிலையில்லாததுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. உண்மைதானே? ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவரே இறந்து போகிறத பார்க்குறோம். நம்ம அம்மா அப்பாவே இறந்து போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கும். அதனால தான் ரொம்ப அழகாகவே ஆசிரியர் சொல்லுவார், வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவிக்கடல். இதில் வந்து யாருக்குமே அந்த இடத்துல சொல்லும் பொழுதே சொல்லுவார், இதுக்கு பெரிய பிரமாணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பார். இது பெரிய உண்மை, இந்த உண்மையை நான் அவங்களை நம்ப வைக்கணும், அதுக்கு நான் என்னென்னமோ செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த இந்த விஷயத்திலே எல்லோருக்கும் என்ன உண்டாகிறது இல்லை அப்படின்னா உறுதியான ஞானம் உண்டாகிறது கிடையாது. அந்த உண்மையை இப்போ நெருப்பு இருக்குதுன்னா நெருப்பினுடைய உண்மை என்னன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது பக்கத்தில் போனால் சுட்டுடும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஆனால் இந்த உடம்பு நம்மளை விட்டுட்டு போக போகிறதுதான்ற உண்மை நமக்கு தெரிஞ்சாலும் அந்த உண்மையினுடைய விழிப்புணர்வு தன்மை நம்மள்கிட்ட இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நெருப்புக்கு பக்கத்தில் இருந்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்? அந்த நெருப்பு தன்னை தொட்டுவிட்டால் தீண்டி விட்டாலோ நமக்கு அது துன்பத்தை தரும் என்பதில் தெளிவாக இருப்பான். அப்போ இந்த உடம்பு நம்மளை விட்டு நீங்க போடுன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாம் இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணும், இந்த உடம்பு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கல. நம்ம என்ன செய்யறோம்? இந்த உடம்பை வைத்துக்கொண்டே இந்த உடம்பினாலே என்னென்ன இன்பத்தை பெற முடியுமோ அந்த இன்பத்தை நோக்கிய முயற்சிக்கு போறோம். அது கிடைக்கலன்னா துன்பத்தை அடைகிறோம். அப்படின்ற முறையில இப்படியே சென்று கொண்டே இருக்கு. ஆகவே இந்த செயல்பாடுகளும் இந்த உடம்பையே தான் என்று கருதி கொண்டிருப்பதும் ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டு பிரிகின்றதான ஒரு பொருளும் உண்டு. அப்ப அந்த பொருளை தான் இத்தனை நாளா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த உடம்பு இது செயல்பாடு, இந்த செயல்பாட்டுக்கு அறியாமையினால செய்யக்கூடிய விஷயம். அதனால வினைகள் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த உடம்பை விட்டுட்டு போகும் பொழுது என்ன சொல்றோம்? உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம். அப்ப இத்தனை நாளாக இந்த உடம்புக்குள்ள இருந்தது யாரு அப்படின்ற கேள்வியை அன்னைக்கு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு தான் அதுக்கும் கருவி. சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த உடல் வேணும். அதனாலதான் திருமூல தேவநாயனார் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டினார். உடம்பை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற இந்த உடம்பு. அதனாலதான் நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மை பல இடங்களிலேயும் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க? ஆக்கைக்கே இறை தேடி காக்கைக்கே இரையாகி கழியாமல். எது? இந்த உடம்பு காக்கைக்கு இரையாகி கழியாம ஆக்கைக்கே கடைசி வரைக்கும் சாப்பாடை தேடி உடல் இன்பத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்ற நிலையில கடைசியில் இந்த உடல் என்ன செஞ்சிடும்? அழிந்து போயிடும். ஆகவே இந்த உடலினுள் நாம் இருக்கின்ற இந்த நம்முடைய ஆன்மாவுக்கு உறுதி பயனது, உண்மை பயனது என்பதை உணர்ந்து அந்த செயலையும் நாம் என்ன செய்ய வேண்டும். அதனால தான் நமக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு இரண்டையுமே எடுத்து காட்டி இருக்கிறார்கள் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படி உயிர் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்போ இது கூட சேர்ந்து இத்தனை காலமும் தொடர்ந்து பிறவியை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நான் உயிராகிய நான் யார் அப்படின்றதான் இங்கே எடுத்து காட்டுகிறார். மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது, அதாவது இந்த தத்துவங்கள் ஆணவம் கண்மம் ஆகிய இவற்றுக்கு வேறாகாமல்
அவற்றோடு கூடி அவையேயாக ஒற்றுமைப்பட்டு வருகின்ற என்னுடைய இயல்பு என்ன அப்படின்னுட்டு இங்கே ஆசிரியர் எடுத்துக்காட்டி அருளுகிறார். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எதுவும் உண்மை இல்லை. எப்போ வரைக்கும் இது உண்மை அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு வச்சிருக்கிற பேர், நான் படிச்சிருக்கிற படிப்பு, எனக்கு இருக்கிற சொத்து, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாவுமே எடுத்துக்காட்டுவது போல் அம்மா அப்பா தம்பி தங்கச்சியிலேருந்து எல்லா உறவுகளும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எதுவும் கிடையாது. அதுதான் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டினார் நாவுக்கரச பெருமான். உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போம்பொழுது அப்படின்னுட்டு. அப்போ என்னுடைய இயல்பு யாது அப்படின்றத யாருக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா, இதையெல்லாம் எனக்கு உணர்த்த வந்திருக்கக்கூடிய பேரறிவு உடையவன். ஏன்னா இதையெல்லாம் யார் நமக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, இதையெல்லாம் கடந்து கண்டு நிற்கக்கூடிய ஒருவர் தான் இதோட உண்மையை நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் உள்ளபடியே கண்டு இதற்கு அப்பால் விளங்கக்கூடிய, இதையெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய தன்மையை உள்ளவாறே உணர்ந்து அவனுடைய தன்மையாகிய அந்த பேரறிவு திறத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் தான். அதனால தான் அங்கு மெய்கண்ட தேவநாயனாருடைய துதியை சொல்லுகின்ற பொழுது, பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு ரொம்ப அழகாகவே அங்கு நமக்கு எடுத்து காட்டினார். ஆகவே இதையெல்லாம் அடியேனுடைய அந்த பக்குவமுடைய காலத்தை அறிந்து அடியேனுக்கு இந்த வினாக்களுக்கான விடையெல்லாம் எடுத்து சொல்லி அடியேனை சுத்த நிலைக்கு உயர்த்தும் பொருட்டாக எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய நீ யார்? ஏன்னா ஞானசாத்திர மரபிலே நமக்கு சிவபெருமானும் குருநாதனும் வேற வேற கிடையாது. இரண்டும் ஒன்றாகவே வைத்து நமக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா எடுத்து சொல்லப்படும். அது நமக்கு உள்ளுக்குள்ளே போக போக நம்ம பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப நன்றாகவே தெளிவாகவே தெரியும். ஆகவே இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய சிவமாகிய உன்னுடைய இயல்பு இங்கு சிவபெருமானும் குருநாதரும் வேறு கிடையாது. குருவே சிவமென கூறினான் நந்தி அப்படின்றது நமக்கு நம்மளுடைய திருமந்திரத்திலே எடுத்து சொல்லப்படுகிற உண்மை. மாணிக்கவாசக பெருமானை சிவபெருமானே குருநாதனாக எழுந்தருளை ஆட்கொள்ள வந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ரொம்ப அழகாகவே திருவருட்பயன் என்கின்ற நூலிலே ஆசிரியர் எடுத்து சொல்லுவார், நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல் அப்படிம்பார். நம்மளுடைய வினைகள் எல்லாம் எப்பொழுது சமன்பட்டு இந்த உலக அனுபவங்களின் மீதும் இந்த உடல் அனுபவங்களின் மீதும் எப்பொழுது இயல்பாக ஒரு வெறுப்பு உணர்வு தோன்றுகிறதோ, அந்த வெறுப்பு உணர்வு தோன்றுகின்ற அந்த நிலையிலே அந்த ஆன்மாவினுடைய அறிவினில் எப்பொழுதும் பொருந்தி இருக்கின்ற சிவபெருமானானவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அதை உள்ளவாறே உணர்ந்து அப்படி உணர்கின்ற அந்த நிலையிலே ஆன்மாவுக்கு அந்த உண்மை ஞானத்தை உபதேசிக்கும் பொருட்டாக ஒரு குரு வடிவம் எடுத்துக்கொண்டு வருவார். அது நமக்கு அங்கு திருவருட்பயனில் சொல்லக்கூடிய ஒரு பேருண்மை. ஆகவே இப்படி என்னுடைய பரிபாக காலத்திலே எனக்கு இந்த வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்க வந்திருக்கக்கூடிய சிவபெருமானாகிய உன்னுடைய இயல்பு யாது? இப்படி உன்னுடைய இயல்பிலிருந்து என்னை இவ்வளவு காலம் இயக்கி கொண்டு வருகிறாய். யாரெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறாய்? எல்லா உயிர்களையும் இயக்கி கொண்டிருக்கிறாய். வழிபட்டாலும் சரி, வழிபடாவிட்டாலும் சரி. அதனால தான் அங்கு திருமூல தேவநாயனர் ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லுவார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, பதியாகிய பொருள் என்பது ஒன்றுதான், சிவமாகிய பொருள் ஒன்றுதான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உயிர்கள் எண்ணிறந்தன. அப்படி எண்ணிறந்த உயிர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஏனையோரெல்லாம் உயிரினுடைய தன்மையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே ஆணவமலம் உண்டு. ஆகவே அந்த ஆணவமலத்தினுடைய இயல்பை நீக்கி அந்தந்த உயிர்களுக்கு அறிவு விளக்கம் செய்து, அந்த அறிவு விளக்கம் செய்ததோடு மட்டுமல்லாது அந்த அறிவு விளக்கத்தினாலே ஏற்படுகிற அனுபவத்தையும் சிவபெருமான் தான் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து நிற்க வேண்டும். ஆகவே இப்படி உயிர்களின் பொருட்டாக நீ செய்கின்ற அந்த ஐந்தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் ஆகிய அந்த ஐந்தொழில்கள், அந்த ஐந்தொழில்களினுடைய தன்மையினை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது அவனுடைய அசைவாக கொள்ளப்படும்.
அவனுடைய அசைவாக கொள்ளப்படுகிற காரணத்தினாலே இங்கு அது நடம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய நடம், அதனால தான் இங்கு நாதன் நடம் ஏது, நாதன் அப்படின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் தலைவனாக விளங்குகின்ற உன்னுடைய நடம் ஏது, அதாவது முதல்வன் இயற்றுகின்ற திருக்கூத்தினுடைய இயல்பு ஏது. இது இந்த நூலினுடைய தனிச்சிறப்புன்னு ஆசிரியர் முன்னமே முன்னுரையில் எடுத்து காட்டியிருக்கிறார். ஏன்னா இறைவனுடைய திருக்கூத்து அவனை அறிந்து விளங்குகின்ற உயிர்களுக்கு ஆனந்த நடனமாகவும், அவனை வழிபட்டு நிற்கின்ற உயிர்களுக்கு ஞான நடனமாகவும், அவனை அறியாது நிற்கின்ற உயிர்களுக்கு ஊன நடனமாகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவனுடைய திருக்கூத்தின் இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்வதோடு மட்டுமல்லாது, இந்த திருக்கூத்தை அவன் இயற்ற வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேண்டும், ஒரு திருமேனி வேண்டும். அப்போ அந்த திருமேனியாக அமையக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த திருமேனியாக அமையக்கூடியது அவனுடைய திரு ஐந்தெழுத்தே அவனுடைய திருமேனியாக அமையும். அவனுடைய வடிவம் அப்படின்ற பொழுது நமக்கு ஒரு வடிவம் வேணும் அப்படின்னா நமக்கு மாயையிலிருந்து ஒரு வடிவம் கொடுக்கப்படும். இந்த உடம்புன்றது 36 தத்துவம், 36 தத்துவம் எங்கே இருக்குது, மாயையிலிருந்து நமக்கு தனு கரண புவன போகத்தை சாமி கொடுக்குறார். ஆனால் அவருடைய திருமேனி எல்லாம் எதனால் அமைத்து கொள்ளப்படும் அப்படின்னா அவனுடைய அளவில்லாத அந்த பேராற்றலே அவனுக்கு திருமேனியாக அமையும். அதனாலே தான் அவன் பிறவாயாக்கை பெரியோன் என்று சங்க இலக்கிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் பேசப்பட்டு வருகிறான். ஏனைய தேவர்களுக்கெல்லாம் அந்த பெருமை கிடையாது. சிவபெருமான் ஒருவனுக்கே பிறவாயாக்கை பெரியோன் என்று எங்கிருந்து நம்மளுடைய சங்க இலக்கிய காலம் தொட்டே தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. ஏனைய தேவர்கள் எல்லாம் பிறவிக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விஷ்ணுவை எடுத்துக்கிட்டோன்னா அவரும் பல பிறப்புகளை எடுத்திருக்கிறார். பிரம்மாவை பார்த்துக்கிட்டோன்னா அவருக்கும் இன்ப துன்ப ஊர்ச்சிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதனால தான் மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகாகவே அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற நானிலத்தி பற்றேதும் இல்லாது நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று ரொம்ப அழகா சிவபெருமான் ஒருவனே மெய்யான தேவன் என்பதை ரொம்ப அழகா எடுத்துக்காட்டி அருளியிருப்பார். அப்படிப்பட்ட அவனுடைய திருமேனி என்பது நாம் நினைப்பது போல நம்மை போன்ற இந்த ஊன் முதலிய சதைகளால் ஆக்கப்பட்டது அல்ல. அவனுடைய திருமேனி திருவருளே திருமேனி. ஆகவே அவன் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த கோலத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற தன்மையினை உடையவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பல நாயன்மார்களுடைய வரலாறிலே அவன் ஆட்கொண்ட வந்த அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறை பார்த்தோன்னா சுவாமி முதல்ல ஒரு சிவனடியார் வேடத்திலே பசித்திருக்கக்கூடிய திருக்கோலத்தில் தான் வருவார். திருவமுது தயார் செய்த பிறகு நாயனார் சென்று அடியாரை எழுப்புகின்ற அந்த நிலையில அங்கு அந்த திருவுருவம் மறைந்து அங்கு பெரிய சோதி வடிவமாக பெருமான் தோன்றுவார். அந்த சோதி வடிவத்தை கண்டு நாயனாரும் நாயனாருடைய திரு மனைவியாரும் திகைத்து நிற்க, அப்பொழுது அந்த சோதி வடிவத்தை கறந்து கொண்டு ரிஷப வாகனத்தின் மீது அம்மையப்பராக காட்சி கொடுப்பார். இப்படி 3 காட்சிகளும் ஒரு சேர அங்கே நிகழ்ந்ததை நம்ம பார்க்கோம். அப்போ இதுக்கெல்லாம் நேரம் எவ்வளோ இருக்கும், அப்படியே அடுத்தடுத்த நொடிகளிலே நிகழக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அமர்நீதி நாயனாருடைய வரலாறிலேயும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அழகாகவே அந்த கோவண வேதியராக வருவார். அது கொடுத்து சென்று அங்கு அந்த இடைத்தராசிலே அந்த கோவணத்துக்கெல்லாம் நிறைத்து அங்கு அமர்நீதி நாயனாரும் அவருடைய மனைவியாரும் அவருடைய குழந்தையாரும் வரைக்கும் அந்த தராசிலே ஏறுகின்ற வரைக்கும் அதே வடிவத்தோடு இருப்பார். அவங்க எல்லாம் ஏறினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுவார், அங்கிருந்து மறைந்து ரிஷப வாகனத்திலே அம்மையப்பராக மட்டும் அல்லாது சோமாஸ்கந்த வடிவத்தில் காட்சி கொடுப்பார் அவங்க. இப்படி அவன் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவன். இருந்தாலும் நாமெல்லாம் அவனுடைய வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதற்காகவும் அந்த வழிபாட்டினுடைய தன்மையினாலே ஆன்மா மேலான உய்தியினை பெற வேண்டும் என்கின்ற ஒரு கருணையினாலும் அவனுடைய எதிலேயும் அடக்க முடியாத அந்த அருளுருவாகிய திருமேனி இந்த திரு ஐந்தெழுத்தினுள்ளே அடங்கி கிடக்கின்றது. எதனுள்ளேயும் அடக்கி சொல்ல முடியாது, எந்த எழுத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது, எந்த சொல்லுக்குள்ளேயும் அவர் அடக்க முடியாது. ஏன்னா உரை உணர்வு கடந்து நிற்கக்கூடியவன், சொல்லும் பொருளும் இறந்த தன்மை உடையவன், சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா அவனுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த நிலையில அவன் இந்த திருக்கூத்தை
செய்யும் பொருட்டாக அவன் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த திருமேனியோ எப்படியானதாக அமைந்திருக்கிறது அப்படின்னா ஞான இது திரு ஐந்தெழுத்தாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த திரு ஐந்தெழுத்தினுடைய இயல்புகள் என்ன? இந்த ஐந்தெழுத்து தான் நமக்கு சாதனம். எதுக்கு சாதனம்? இந்த ஐந்தெழுத்து தான் அவனுடைய திருமேனி. அவனுடைய திருமேனியை சிந்திப்பதற்கு தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவனுடைய திருமேனியை சிந்திக்க சிந்திக்க அவனுடைய திருமேனி எப்படி அமைந்திருக்குது? ஐந்தொழிலை செய்வதாக அமைந்திருக்கிறது. படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதலாகிய ஐந்தொழிலை செய்யும். அப்போ ஐந்தொழிலுக்கான கர்த்தா அவன் என்பதை நம்ம உள்ளவாறே உணர்ந்து உணர்ந்து நிற்க 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 அவன் நம்முடைய அறிவுக்கு அறிவாய் நின்று மாணிக்கவாசக பெருமான் எப்படி சொன்னாரோ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு எப்படி அவர் இமைப்பொழுதும் நீங்காமல் அந்த பெருமானினுடைய தரிசனத்திலே அழுந்து நின்றாரோ அது போன்றதாகிய அந்த தரிசனத்தை பெறுவதற்கு அவனை நம்ம விட்டு பிரியாமல் நம்ம கூடயே வச்சுருக்கோம். எது அப்படின்னா இந்த திருவைந்தெழுத்து தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் இங்கு அந்த பெருமானினுடைய திருமேனியாக திகழக்கூடிய அந்த திரு ஐந்தெழுத்தினுடைய உண்மை ஏது, அதனால தான் திருவைந்தெழுத்தினுடைய சில இயல்பு யாது அப்படின்றதையும் எடுத்துக்காட்டி இதனாலே எனக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என்ன? அவனுடைய திருவடியை சிந்திக்கிறேன், அவனுடைய தன்மைகளை உள்ளவாறே உணர்ந்துக்கிறேன். அப்படி இருக்கின்ற நிலையிலே ஒரு ஆன்மாவினுடைய அனுபவ நிலை எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம பார்த்தது போல 36 தத்துவம் இந்த உடம்பு கூட சேர்ந்தாச்சு. சேர்ந்து ஒரு செயல் செய்கிறோம். செயல் செய்கிறதுனால எனக்கு கிடைக்கிறது நிலையற்ற இன்பமும் நிலையற்ற துன்பமும். இந்த இன்ப துன்பத்தை இந்த உடம்புல அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு உடம்பு, அது எந்த உடம்புன்னு நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறோம்? இதே மாதிரி இன்ப துன்பம் தான். அடுத்து அது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு அனுபவம். அப்போ இந்த மாயா காரியங்களினாலும் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அப்போ சிவமாகியதும் ஒரு பொருள் தான். அப்போ அந்த பொருளோடு நான் சேர்ந்திருக்கின்ற பொழுது எனக்கு உண்டாகக்கூடிய இயல்புகள் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன மாதிரியாக நிகழும், அந்த முக்தி நிலை சுத்த நிலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த நிலைகளினுடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே ஆசிரியர் உணர்ந்தவராதலில் அந்த உணர்ந்த அந்த நிலையிலே அந்த உணர்வுகளும் ஆன்மாவுக்கு எப்படி விளங்கி தோன்றும் அப்படின்றத இங்கே ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகிறார். அதனால தான் அடுத்த வினாவாக தான் ஏது, அதாவது அந்த முக்தி இன்பம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இயல்பு யாது அப்படின்னு இந்த 8 வினாக்களை எழுப்பி கொண்டு இந்த 8 வினாக்களின் வழியாக அடியேனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிவமாகவே எழுந்தருளி இருக்கின்ற குரு முதல்வராகிய மெய்கண்ட தேவநாயனாரே எனக்கு இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை கூறி அடியேனை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் அப்படின்றது தான். அப்போ இங்கு உடம்புல தொடங்கி இந்த உடம்பினுடைய உள்ளே இருக்கின்ற உயிரை தொட்டு அந்த உயிருக்கு உயிராய் நின்று கொண்டு இறைவன் இடையராது செய்து வருகின்ற அந்த திருக்கூத்தினுடைய உண்மையினையும் நமக்கு எடுத்துக்காட்டி அப்படி இடையராது அவன் செய்து வருகின்ற அந்த திருக்கூத்தை ஆன்மா அறிந்து நிற்கின்ற பொழுது அதற்கு ஏற்படுவதாகிய அந்த முக்தி இன்ப நிலையினையும் இந்த நூல் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த நூலினுடைய ஒரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. சில பொழிப்புரையை பார்க்கின்ற பொழுது 36 தத்துவங்களினுடைய இயல்பு என்ன அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி ஆணவ மலத்தினுடைய இயல்பு யாது. மூன்றாவது கேள்வி தொன்று தொட்டு ஆணவத்தோடு தொடர்ந்து நீங்காமல் வரும் வினையின் இயல்பு யாது. இந்த மூன்றும் எதை பற்றியது அப்படின்னா இப்போ இந்த உடம்புக்கு உள்ளே இருந்து செய்யக்கூடிய செயல், இந்த கேள்வி இத்தனை நாளும் எனக்கு எழாததற்கு அடிப்படை காரணம் இந்த உடம்போடு நான் கூடியிருந்து செய்யக்கூடிய செயல், இந்த செயல் எனக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு செயலாக இந்த ஞான வேள்வியாக அமையாமல் எதையோ நான் பற்றி நின்று செயல்பட்டு கொண்டிருந்தேனே, அப்போ இத்தனை நாளும் என்னை அந்த அறியாமையிலே பொருத்தி வைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி 3 வினாக்கள். இதோடு தொடர்ந்து மாறி மாறி இந்த பிறப்புகளை எடுத்து வருகின்ற என்னுடைய உண்மை என்ன அப்படின்றத நமக்கு 4வது கேள்வியாக இந்த தத்துவங்கள், அதாவது ஆணவம் வினை ஆகிய இவற்றுக்கு வேறாகாமல் அவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு வருகின்ற என்னுடைய இயல்பு என்ன அப்படின்றதையும் எடுத்துக்காட்டி இப்படி இதோடு கூடியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த உண்மையெல்லாம் உள்ளவாறே எடுத்துக்காட்டி இனிமேல் அதனோடு சேராமல் மாணிக்கவாசக பெருமான் சொன்னது அருளி செய்வது போல பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே அப்படின்பார். பொய்கட்டு மெய்யானார் என்ன செய்ய மாட்டாங்க? மீட்டு
அதாவது மீளவும் இங்கே வந்து மீளவும் இவ்வினையின் காரணமாக பெறக்கூடிய இன்னொரு உடம்பை அவங்க பெற மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த தன்மையை எனக்கு உபதேசிக்க வந்திருக்கக்கூடிய, ஏன்னா இது இவ்வளோ நாள் இருந்ததுக்கான காரணம் அறியாமை, அந்த அறியாமையை நீக்கி என்னுடைய உண்மையை உணர்த்த வந்திருக்கக்கூடிய உன்னுடைய உண்மை என்ன அப்படின்றத ஆசிரியர் இங்கு நீ ஏது அப்படின்றத எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக இப்படி என்னுடைய இயல்பிலே எப்பொழுதும் இடையறாது பிரியாது நின்று கொண்டு நீ இயற்றுகின்ற அந்த செயல்கள் தான் அவனுடைய நடனமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நடனத்தினுடைய இயல்பியாது அப்படின்றதையும் எடுத்துக்காட்டி அந்த நடனத்தை மேற்கொள்ளும் பொருட்டாக நீ அமைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவைந்தெழுத்தாகிய திருமேனியினுடைய இயல்பியாது என்றும், இவற்றோடு பொருந்தி இருக்கக்கூடிய நிலையில அடியேனுக்கு விளைவதாகிய இன்பமாகிய அந்த முக்தியினுடைய இயல்பியாது என்று குரு முதல்வரே இவற்றிற்கு விளக்கம் கூறி அருள்வீராக என்று என்ன செய்கின்றார் அப்படின்னா, மாணாக்கராகிய திருப்பதியை மணவாசம் கடந்த நாயனார் ஆசிரியரிடத்தே வினவி செல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதில் மேல் விளக்கமாக ஆசிரியர் எடுத்து சொல்லுகிறார். தத்துவங்கள் என்பவை மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள்கள். ஏன்னா அப்போ நம்ம பார்க்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது போல முப்பொருள் உண்மை. சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முப்பொருள் உண்மை தான் நமக்கு எடுத்து சொல்லப்படும். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவது திருமந்திரம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இங்கு இந்த சைவ சித்தாந்த முப்பொருள்களிலே இந்த 8 கேள்விகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்று ஆசிரியர் எடுத்து காட்டுறார். பொருள் 3, ஆனால் வினாக்கள் 8 இருக்குதே, இது எப்படி பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, பதியை பற்றி வினவிய வினாக்கள் எவை, பசுவை பற்றி வினவிய வினாக்கள் எவை, பாசத்தை பற்றி வினவிய வினாக்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வினாக்களும் 3 பொருளை பற்றி தான் கேட்கின்றன, 3 பொருளை நோக்கி தான் எழுப்பப்பட்டு இருக்கின்றன அப்படின்ற உண்மையை இந்த பகுதியிலே எடுத்து சொல்றார். ஆகவே தத்துவங்கள் என்பன மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள்கள். எனவே முதல் வினா மாயையை பற்றியதாக கொள்ளலாம், 2ஆம் வினா ஆணவத்தை பற்றியதாகவும், 3ஆம் வினா கண்மத்தை பற்றியதாகவும் அமைதலின் முதல் 3 வினாக்களும் பாசம் பற்றியவை என்பது விளங்கும். முதல் 3 கேள்வி எது? பாசப்பொருள்களாகிய ஆணவம் கண்மம் மாயையாகிய 3 பாசப்பொருள்களை பற்றி கேட்டாச்சு. 4வது வினாவாகிய நான் ஏது என்பதில் உள்ள நான் என்ற சொல் முதலில் மாணவரை குறித்து, பின் அவருடைய தன்மையை ஒத்ததாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் குறித்ததாக இருக்கு. அப்போ உயிர் என்றாலே இங்கு பசுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கு முதலில் மாணவரை குறித்து பின் பசுவாகிய உயிரை குறிப்பது ஆயிற்று. அவ்வாறு 5ஆம் வினாவாகிய நீ ஏது என்பதில் நீ என்பது ஞானாசிரியரை குறிப்பதாலும் ஞானாசிரியர் சிவமே ஆதலாலும் அவ்வினா பதியாகிய இறைவனை பற்றியது ஆயிற்று. இவ்வாறு முதல் 5 வினாக்களும் பாசம், பசு, பதி ஆகிய முப்பொருள்களினுடைய இயல்பை பற்றியன என்பது புலனாகும். ஆகவே இங்கு பாசம் நமக்கு தெரிந்த பொருள் ஆதலின் அதனை முன்வைத்தார். இவற்றின் வேறாக நான் என்றதனால் அப்பாசத்தோடு கூடி அதன் வசப்பட்டிருக்கின்ற பசுவை அடுத்து வைத்தார். குருவாகி வந்து உண்மையை உணர்த்தி பாசத்திலிருந்தும் விடுவிக்கின்ற பதியை அதன் பின் வைத்தார் என இவ்வாறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வினாக்களுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றார். அப்போ பதி பசு பாசம் என்கின்ற 3 பொருள்களை பற்றியான வினாக்கள் தான் அப்படின்றதையும் ஆசிரியர் ரொம்ப அழகா எடுத்துக்காட்டி அருளினர். இந்த 6வது வினா நாதன் நடம் பற்றியது. இறைவன் செய்யும் ஐந்தொழிலே நடனம் எனப்படுவதில் அதுவும் பதியினுடைய இயல்பாய் அமைதலின் அது பற்றிய வினாவை 5ஆம் வினாவிற்கு பின் வைத்தது பொருத்தமே ஆகும். இவ்வாறு முப்பொருள்களினுடைய இலக்கணத்தை கூறி முடித்த பின்பு சாதனமாகிய திருவைந்தெழுத்தை பற்றி 7ஆம் வினாவை அமைத்து கொண்டார். சாதனம் என்பது அவனை அடைவதற்குரிய சாதனம், அதுதான் நமக்கு அப்படின்றதுனால அந்த திருவைந்தெழுத்தை பற்றிய வினாவை 7ஆம் வினாவாக அமைத்து கொண்டார். சாதனத்திற்கு பின்பு பயனை கூறுவது முறை. ஆகவே 8வது வினா முக்தியாகிய பயனை பற்றியது ஆகும். முக்தியை குறிப்பதாகிய செயலுள் என்ன
என்ன சொல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 4ஆம் அடியில் உள்ள தான் ஏது என்பதில் உள்ள தான் என்பதே முக்தியை குறிப்பது ஆகும். அச்சொல் எவ்வாறு முக்தியை குறிக்கும் என்பதை பார்ப்போம். ஏன்னா இந்த நூலில் நம்ம 8 வினாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முறை. அதே சமயத்தில் இந்த தான் என்பது வெறும் ஒரு அசைச்சொல்லு தான், அதனால 7 வினாக்கள் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில உரையாசிரியர்கள் இதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சம்பிரதாயமாக இதிலே சொல்லப்படுகிற உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 8 வினாக்கள் அப்படின்றதுல சம்பிரதாயமாக வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த விதமான வேறுபாடோ மாறுபாடோ கிடையாது. பின்னாடி வந்தவர்கள் தான் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் குழப்பத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம ஆதீன மரபில் சம்பிரதாயத்தில் 8 வினாக்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அந்த தான் என்கின்ற சொல் எப்படி அதை குறிக்குது அப்படின்றதுக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இதில் என்ன 7 கேள்வி தானே இருக்குது, நீங்கள் 8 கேள்வி சொல்கிறீங்களே, இது எப்படி தான் என்பது ஒரு அசைதானே, இதை போய்கிட்டு ஒரு சொல்லாக எடுத்துக்கிட்டு அந்த சொல்லுக்கு நீங்கள் ஒரு பொருள் சொன்னீங்கன்னா எப்படி பொருந்தும் அப்படின்னு யாராவது கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, திணறி விடக்கூடாதுன்றதுக்காக உரையாசிரியர் என்ன பண்ணுறாரோ அந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்குற. ஏன் தான் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உயிராகிய நாம் எதை சாருகின்றோமோ அதன் தன்மையே தன் தன்மையாக கொண்டு நிற்பது. இந்த பிறப்பு நிலையில் உயிராகிய நாம் இந்த உடம்பை சார்ந்து என்ன செய்கிறோம், இந்த உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு உடம்பாகவே நிற்கிறது என்பது நமக்கு என்ன தெரிகிறது, ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. அவ்வாறு முக்தி நிலையில் உயிர் சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு சிவமாகவே நிற்கும். ஆக சிவம் தன்னையே தந்து உயிரை தன் வண்ணம் ஆக்கிவிடும் சொல்றார் இல்லையா மாணிக்கவாசக பெருமான். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், பெற்றது யாது ஒன்று என்பால், எந்தையே சித்தையே கோயில் கொண்ட சிவபெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே அப்படின்னு அந்த அனுபவ நிலையை அங்கே ரொம்ப அழகாகவே பொருத்தி காட்டுறாங்க. அப்போ தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. அப்போ தான் என்கின்ற அந்த தன்மை அடியோடு ஒளிந்து அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னா சிவமாகவே விளங்குகிறார். அதனால தான் மாணிக்கவாசக பெருமானை சொல்லுகின்ற பொழுது அறிவால் சிவமாகவே ஆகிய தன்மை உடையவர் அப்படின்ட்டு எடுத்து காட்டுவோம். அதனால தான் திருப்பெருந்துறையில் அவருக்கே எல்லா உற்சவங்களும், ஏன்னா அவரும் சிவமும் வேறு வேறு இல்லை அப்படின்றதுனால அங்கு அவருக்கே எல்லா உற்சவங்களும் நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு அது தத்துவ ரீதியாகவோ புராண ரீதியாகவுமே அமைத்து காட்டியிருக்கிறார்களாக இங்கு சிவம் தன்னையே தந்து உயிரை தன்வண்ணம் ஆக்கிவிடும். ஆகவே மாணிக்கத்தை சார்ந்த பளிங்கு தன் நகத்தே மாணிக்கத்தின் நிறத்தை முழுவதுமாக பெற்று மாணிக்கமே என்று சொல்லும்படியாக நிற்பது போன்றது இது. ஒரு பளிங்கு கல் இருக்குது, இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்குது அப்படின்னா ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன நிறமுடைய பொருளை வைக்கிறீங்களோ அந்த நிறத்தை என்ன செய்யும் அப்படின்னா ஸ்படிகம் பற்றி கொண்டு தன்னுடைய நிறமாக காட்டும். ஸ்படிகத்துக்கு அது கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் எந்த நிறத்தை வைக்கிறோமோ அந்த நிறத்தை தான் பெற்றுக்கொண்டு அந்த நிறத்தையே தன்னுடைய நிறமாக காட்டுவது போல ஆன்மாவினுடைய தன்மையும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா படிகத்தின் தன்மையை ஒத்தது தான். ஆகவே அந்த படிகத்தின் தன்மையை ஒத்திருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய இயல்பிலே சிவம் பிரகாசித்து தோன்றுகின்ற பொழுது அந்த படிகம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாசப்பொருள்களினுடைய சார்பு அதிலிருந்து முற்றிலும் நீங்கி அந்த படிகத்தில் சிவத்தினுடைய தன்மையை முழுமையுமாக வெளிப்பட்டு தோன்றும். ரொம்ப அழகாகவே திருமந்திரத்தில் சொல்லுவார், பளிங்கினுள் பவளம் பதித்தான் எங்கள் நந்தியே அப்படிம்பார். பளிங்குக்குள்ளே என்ன பண்ணிட்டார், பவளத்தை பதிச்சுட்டாராம். பதிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பளிங்கினுடைய நிறமெல்லாம் வெண்மையாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ வெண்மையாக தெரியலை. அதனுடைய இயல்பு எப்படி தெரியுது, பவளத்தின் இயல்பு அந்த பளிங்கினுடைய இயல்பாக தெரிகிறது அப்படின்னு அங்கே ஆசிரியர் சொன்னது போல இங்கு அதே ஊமையை ஆசிரியர் எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுவே தானாதல் ஆகிய முக்தி நிலை. ஆகவே தான் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா சிவத்தை குறிக்கிறது. எனவே தானாதல் என்பது சிவமாதல் என பொருள்படும். ஆகவே இந்த தானாதல் ஆகிய நிலை தான் நமக்கு முக்தி என்றும் சொல்லப்படுது. ஆகவே தானாதல் என்பதே செயலில் தான் என நின்று முக்தியை குறிப்பது ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் எடுத்துக்காட்டி அருளுகிறார். அதே சமயத்தில் இந்த வினாக்கள் எல்லாம் எந்தெந்த பாடல்கள் வழியாக விடைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்றதையும் நமக்கு இந்த பகுதியில் எடுத்து சொல்லுகிறார். அதையெல்லாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே
இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதையே மகாதேவா. சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மிகுண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைவமாதோ. சிற்றம்பலம். சொல்லுங்க. உயிர் உள்ள போகுதா? உள்பொருள். அதுக்கு தானே பார்க்குறோம். ஆமாம், பார்ப்போம் வாங்க. உயிர் என்றும் நித்த பொருள் தான். உயிர் மட்டும் கிடையாது.